ஐயா, காவி நிறம் குறித்து சுவாமி என்ன சொல்லியிருக்காரு? சாமி காவி உடை அணிஞ்சவங்கள யாரையும் வெறுத்தது கிடையாது. யாரையும் கேலி பண்ணதும் கிடையாது. ஆனா, அது ஒரு பெருசா அக்னாலஜி பண்ணதும் கிடையாது. ஒரு சாமியார் தோட்டத்துல வந்திருக்காரு. அதனால நான் அக்னாலஜி பண்ணுவேங்கிற மாரி கிடையாது. அவர் பக்தர்கள் தான். அவருடைய எந்த அளவுக்கு பகவான நோக்கி அவங்க தன்னுடைய கவனத்த வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு சாமிக்கு நெருக்கமா இருப்பாங்க. ஆனா, ஒரு சோசியல் கேதரிங்ன்னு ஒண்ணு வரும்போது, இப்ப சப்போஸ் ஆசிரமத்துல இருக்கும்போது, யாரோ 2 சன்னியாசிகள் வந்தாங்கன்னா, அவங்களையும் மேடையில ஈக்குவலா உட்கார வைப்பார். அந்த பக்தர்கள் எல்லாம் கீழ தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, அவங்கள மட்டும் மேடையில உட்கார்த்தி வைப்பார். அந்த ஆடைக்கு உண்டான உண்மையான அந்த ஒரு மரியாதைய சாமி குடுப்பார். அவங்க அந்த ஆடைய உடுத்துனவங்க எப்படி இருப்பாங்களோ, அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகவே மாட்டார். ஆனா, அந்த ஆடைக்கு உண்டான மரியாதைய சாமி குடுத்தார். அது தீப்பிழம்பு. காவிங்கிறது என்னன்னா, ஒரு அக்னி மாரி, அக்னி நிறம் அது. அதுல அத்தன ஆசைகளும் சுட்டரிக்கப்பட்டவங்க தான் அந்த ஆடைய அணியணுங்கிறது ஒரு விதி. அப்பேற்பட்ட ஒரு ஆடைக்கு உண்டான ஒரு மரியாதையும், அந்த பக்தியும் சாமி கொடுத்தார். அதுக்காக அந்த சாதுவையே சாமி கொண்டாடினாருங்கிறது அர்த்தம் இல்ல. அந்த ஆடைக்கு உண்டான மரியாதையை கொடுத்தார். அந்த ஆடை மேல சாமிக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. தான் அந்த ஆடைய அணியாட்டாலும். தான் அந்த ஆடைய ஒரு நாளும் சாமி அணிஞ்சதில்ல. ஏன்னா சாமி சாதாரண சன்னியாசியோ, சாதாரண ஒரு சாதுவோ, சாதாரண ஆள் கிடையாது. சாமி இஸ் எ மாஸ்டர். அவர் மாஸ்டருங்கிறதுக்கு சரியான ஒரு தமிழாக்கம் என்னன்னா, சகலமும் அறிஞ்சவர், சகலமும் செய்யக்கூடியவர், சகலமும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறவர். அதனால அவருக்கு புறச்சின்னங்கள், புற அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை. அதனால தன்னுடைய புறச்சின்னங்களை பத்தி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. காவி கிடையாது. பஞ்சகச்சம் எப்பயும் ஒரு வட இந்திய உடுத்துற மாதிரி பஞ்சகச்சம். அதே மாதிரி ஒரு ஜிப்பா, ஒரு தலப்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாடி, மீசை எல்லாம். எதை பற்றியும் புறச்சின்னங்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு சிரட்டை, கையில் ஒரு கம்பு, ஒரு மயில் பீலி, என்னென்னமோ என்னென்னமோ வச்சுக்குவார். ஏன்னா புறச்சின்னங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. ஆனா காவிங்கிற ஒரு வஸ்துக்கு மரியாதை கொடுத்தார் சாமி. அதுக்கு மேல ஒரு பக்தி செலுத்தினார். ஆனா அந்த காவி உடுத்தினவங்க மேல பக்தி செலுத்தினாரா தெரியாது. எத்தனையோ சன்னியாசிகள், பிரபல்யமான சன்னியாசிகள் சாமி பார்க்க வந்திருக்காங்க. சாமி அவங்க முன்னால கையெடுத்து இப்படி கும்பிட்டு இருப்பாரு. அவங்க ஏதோ ஒரு வேண்டுகோள்லாம் வைப்பாங்க. அந்த வேண்டுகோளை சாமியால செய்ய முடியாத வேண்டுகோள்னா அதை மறுத்துருவார் சாமி. பணிவா மறுத்துருவார். சில சமயங்கள்ல தன்னை மீறி அவங்கள ஆசீர்வதிக்கவும் செய்வார். தி பெகர் விஷஸ் ஆல் சக்சஸ் இன் யுவர் மிஷன் சொல்லி வாழ்த்தவும் செய்வார். மறுபடியும் இப்படி கையை எடுத்து கொண்டுக்குவார். அந்த ஆடைகளுக்கு சாமி உண்டான மரியாதை கொடுத்துருவார். ஆனா அந்த ஆடை அணிந்தவங்களுடைய தராதரம் சாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க அந்த ஆடை கொடுத்த பக்தியை தனக்குத்தான் சாமி கொடுத்தாங்கன்னு நினைச்சாங்கன்னா ஏமாந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா சாமி அந்த காவி உடைக்கு பெரிய மரியாதை கொடுத்தார். பெரிய மரியாதை கொடுத்தார். உண்மையிலேயே அந்த காவி உடை தரித்தவங்க, அந்த சாமி மாதிரி உள்ளவங்க ஞானிகளாக இருந்தாங்கன்னா அவங்கள சாமி காலத்தொட்டு வணங்குவார். சச்சியானந்த சாமி காலத்தொட்டு கும்பிட்டுருக்கார் சாமி. அதே மாதிரி சாமி காலத்தொட்டு கும்பிட்ட உடனே எல்லாரும் காலத்தொட்டு கும்பிட்டுருக்கோம். 42 வருஷம் கழிச்சு சாமியை அவர் பார்க்க வரும்போது சாமி நமஸ்காரம் பண்ணுறது அன்னைக்கு தான் பார்த்தேன். நமஸ்காரம்னா அப்படித்தான் பண்ணணும். தன் ஹோல் ஃப்ரேம் அப்படியே சத்யானந்த சாமியுடைய பாதத்தில் இருந்தது. அதை பார்த்துட்டு சத்யானந்த சாமி தன்னுடைய ஹோல் ஃப்ரேமை அப்படியே சாமி காலில் சமர்ப்பணம் பண்ணார். ஸோ அந்த நமஸ்காரம் பரஸ்பரம் அப்படி இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் கையில் ஒருத்தர் இருந்தாங்க. அணைச்ச மாதிரி, அரவணைச்ச மாதிரியே 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து சிரிச்சு அப்படி பேசினாங்க. 2 பேருமே பாப்பா ராம்தாஸுடைய டிசைபிள்ஸ். 2 பேருமே அவ்வளவு குருபாய்ஸ், அவ்வளவு ஒரு அந்யோன்யமா. இங்கே 42 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அன்பு, நமக்கே நட்பு 42 வருஷத்துக்கு பற்றி நம்ம கூட படித்தவன் ஒருத்தன் நம்ம முன்னாடி இருந்தான்னா ஒரு தயக்கம் இருக்கும். நமக்கு ஒரு தூரமாக தான் பார்க்க தோணும். அவன் யார், எப்படி இருக்கானோ, என்ன செய்கிறானோ, ஏன் எதுக்கு வந்திருக்கான், இத்தனை கேள்வி இருக்கும். இங்கே ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த மரியாதை. அதனால் அந்த காவி உடுத்துறவங்களும் அந்த தகுதியோடு இருந்தாங்கன்னா சாமி அவங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரமே பண்ணுவார்.
ஆனால் அந்த உடுத்துறவங்களுக்கு வந்து அந்த காவி உடுத்துறவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த காவிக்கு உண்டான மரியாதை செலுத்திடுவார். அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். தான் விலகி தான் நிற்பார்.